நான் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்க்கிறேன். என் பெயர் பிரதாப். என் மனைவி திவ்யா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறாள். அவளைப் பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால் அவள் ஒரு தேவதைதான். சிறுவயதிலிருந்தே அவள் மிகவும் அழகாக இருப்பாள். நயன்தாராவையும் விந்தேஷையும் ஒன்றாகச் சேர்த்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் மனைவி திவ்யா இருப்பாள். அவளுடைய ஒவ்வொரு அம்சமும் மிகச்சரியாக இருக்கும். அவளை பார்த்தால் கிழவனும் துள்ளிக் குதிப்பான். நான் என் மனைவியை சிறுவயதிலிருந்தே விரும்பினேன். பள்ளி படிக்கும் காலத்திலேயே அவளை காதலிக்கத் தொடங்கிவிட்டேன். பல வருடங்கள் காதலித்தோம். பின்னர் எங்கள் குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டோம். திருமணத்திற்குப் பிறகு எனக்கு வெளியூரில் வேலை கிடைக்கவே நாங்கள் இருவரும் ஊரை விட்டு வெளியேறினோம். எங்கள் பெற்றோர்களும் உறவினர்களும் எங்கள் சொந்த ஊரிலேயே இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் ஊருக்குச் சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. எங்கள் குடும்பத்தாரை சந்தித்து நீண்ட நாள்கள் ஆகின்றன. திருமணமான முதல் 2 வருடங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமென்று முடிவு செய்தோம். 5 வருடங்களுக்குப் பிறகு குழந்தை பேறு பற்றி யோசிக்கலாம் என்று நினைத்தோம். அதற்குள் வாழ்க்கையை முழுமையாக ரசிக்க வேண்டும் என்பதே எங்கள் திட்டம். நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தோம். அப்போது ஒரே வீட்டில் தங்கியிருந்தோம். படிக்கும் காலத்திலேயே நாங்கள் நெருக்கமாக இருந்தோம். கல்லூரி விடுமுறை நாட்களில் மலைப்பகுதிகளுக்குச் சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தோம். திருமணத்திற்கு முன்பே எங்களுக்குள் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. திருமணத்திற்குப் பிறகு என் மனைவி என்னிடம் ஒரு நிபந்தனை விதித்தாள். நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு உடனே தர வேண்டும் என்றாள். நானும் அதற்கு இணங்கி, நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னேன். எங்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையாகச் சென்று கொண்டிருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நானும் என் மனைவியும் வீட்டில் பேசிக்கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தோம். அப்போது வீட்டுக் கதவு மணி அடித்தது. என் மனைவி யார் வந்திருப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்தாள். அங்கே நின்றிருந்தவரைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். வந்திருந்தவர் என் மாமியார், அதாவது என் மனைவியின் தாயார். ஆனால் அவரை கண்டதும் எனக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அவர் முற்றிலும் மாறிப்போயிருந்தார். அவரது அழகு அவரது வயதை மறக்கடித்தது. அவர் அணிந்திருந்த ப்ளூ கலர் சேலை அவரது வெண்மையான தோலுக்கு ஒரு புது பொலிவை சேர்த்தது. அவரது உடலழகு மின்னியது. நான் அதை பார்க்கும்போதே என் மாமியார்தானா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு அவர் இருந்தார். என் மனைவி திவ்யாவுக்கு முதலில் தாயாரை அடையாளம் தெரியவில்லை. அம்மா, நீயா? இது என்ன அம்மா, நீ இப்படி மாறிவிட்டாய்? ஒரு புது பொண்ணு மாதிரி இருக்கே. எனக்கே உன்னை பார்க்க பொறாமையாக இருக்கு என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். மாமியாரும் சிரித்துக்கொண்டே, நீ திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. என்னை பார்த்தும் பல வருடங்கள் ஆகின்றன. அதனால்தான் உனக்கு அப்படி தெரிகிறது என்றார். ஆனால் நான் உண்மையிலேயே அவரை ரசித்தேன். என்னால் கண்களை எடுக்க முடியவில்லை. நான் சுயநினைவுக்கு வந்து, அத்தை வாங்க உட்காருங்க என்றேன். என் மனைவி காஃபி கேட்டாள். மாமியாரோ, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு என்றார். என் மனைவி சமையலறைக்குச் செல்ல நானும் மாமியாரும் மட்டும் அறையில் இருந்தோம். அப்போது நான் ஒரு கிண்டலாக, அத்தை நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, ஆமாம் மாப்பிள்ள, இன்னொரு கல்யாணம்தான் பண்ணிக்கணும். உங்க மாமாக்கு வயசாகிடுச்சு, அவரால் ஒன்னும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு நல்ல பையனை பார்த்து சொல்லுங்க என்று நக்கலாக பதிலளித்தார். அவர் இப்படி பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவரது வார்த்தைகள் என் மனதில் ஒரு எண்ணத்தை தூண்டின. இரவு உணவு முடிந்து அனைவரும் தூங்கச் சென்றோம். வழக்கம் போல நானும் என் மனைவியும் எங்கள் அறையில் எங்கள் இன்ப விளையாட்டை தொடங்கினோம். விளையாட்டின் உச்சக்கட்டத்தில் எங்கள் அறையின் ஜன்னல் வழியாக யாரோ ஒளிந்து நிற்பது போல் எனக்கு தோன்றியது. நான் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அன்று வழக்கத்தை விட வேறு மாதிரியாகவும் சற்று தீவிரமாகவும் எனது மனைவியுடன் இருந்தேன். அவளும், இன்னைக்கு நீங்க ஏன் மாத்தி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் காலையில் நான் முதலில் என் போனை எடுத்து பார்த்தேன்.
நான் அதில் ஒரு கேமராவை அறைக்கு வெளியே அமைத்திருந்தேன். அதில் பதிவான காட்சியை பார்க்கும்போது என் மனம் வியப்பில் ஆழ்ந்தது. அங்கே ஒளிந்து நின்று எட்டிப் பார்த்தது வேறு யாருமில்லை, என் மாமியார்தான். அப்போதுதான் எனக்கு அவரது முந்தைய நாள் கிண்டல் வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. அவருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கிறது. அதை அவரால் நேரடியாகச் சொல்ல முடியாமல் இருந்திருக்கிறது. எனக்குள் ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. மெதுவாக மாமியாருக்கும் எனக்கும் இடையே தொடர்பு வளரத் தொடங்கியது. நான் அவருடன் பேசும்போது மறைமுகமான அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகளை பாவிக்கத் தொடங்கினேன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் அவரை சற்று நெருங்கி உரையாடினேன். சில சமயங்களில் தற்செயலாக தொட்டுவிடுவது போல் நடந்து கொண்டேன். அவரும் அதை எதிர்க்கவில்லை. மாறாக என்னுடன் இயல்பாகவே பழகினார். இது எனக்கு நல்ல அறிகுறியாகத் தோன்றியது. விரைவில் அவர் என் வலையில் விழுந்து விடுவார் என்று நினைத்தேன். ஒரு நாள் என் மனைவி வீட்டில் இல்லாத சமயத்தில் நான் என் மாமியாரிடம் நேரடியாக நெருங்கினேன். கொஞ்சம் தைரியம் வரவழைத்து கொண்டு அவரை கட்டிப்பிடிக்க முயற்சித்தேன். ஆனால் அடுத்த கணமே எதிர்பாராதது நடந்தது. அவர் கோபத்துடன் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். "உனக்கு என்ன தைரியம் என்னிடமே இப்படி நடந்து கொள்ள?" என்று கத்தினார். உடலெங்கும் வியர்த்து நான் நடுங்கினேன். ஒரு கணம் என் உயிரே போய்விட்டது போலிருந்தது. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தில் உறைந்து நின்றேன். என் நெஞ்சு அடைத்து கொண்டது. இனி என்ன நடக்கும் என்று யோசித்தேன். ஆனால் அடுத்த நொடியே அவர் வெடித்து சிரித்தார். "ஏண்டா, நான் இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? இவ்வளவு நாளும் நான் காத்திருந்தது இதுக்குத்தாண்டா. நீ ரொம்ப நாள் எடுத்துக்குவே என்று நினைத்தேன். ஆனால் வேகமாகவே வந்துட்டே" என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் முதலில் ஒன்றும் புரியாமல் திகைத்தேன். பின்னர் அவர் அனைத்தையும் திட்டமிட்டே செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். என் பயம் மறைந்து அந்த இடம் ஒரு புதிய எதிர்பார்ப்புக்கு வழிவகுத்தது. அவர் என் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார். அவர் என்னை உள்ளே அழைத்துச் சென்றபோது நான் எதிர்பார்த்தது போலவே அவர் முற்றிலும் மாறிப்போயிருந்தார். அவரது உடை, அவரது தோற்றம், அவரது பார்வை எல்லாமே என்னை வெறிகொள்ளச் செய்தன. இத்தனை நாட்கள் என் மனைவிதான் உலகில் மிக அழகான பெண் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மாமியாரை அந்த அறையில் பார்த்தபோது என் எண்ணங்கள் அனைத்தும் தவறு என்பதை உணர்ந்தேன். அவர் தன் உடலை நன்றாக பேணி வந்திருந்தார். வயதை பொருட்படுத்தாமல் அவரது உடல்வாகு இளம் பெண்களுக்கும் சளைத்ததாக இல்லை. அவர் அணிந்திருந்த ஆடைகள் அவரது அழகை மேலும் உயர்த்தி காட்டின. ஒரு திருமணமான பெண் என்றால் இப்படி இருக்க முடியாது என்று தோன்றும் அளவுக்கு அவர் பொலிவுடன் திகழ்ந்தார். என்னால் என் கண்களை அவரிடமிருந்து எடுக்க முடியவில்லை. அவரிடம் நான் மெதுவாக நெருங்கினேன். இம்முறை அவர் என்னை தடுக்கவில்லை. மாறாக அவரும் என்னோடு ஒத்துழைக்கத் தொடங்கினார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அவர் எனக்கு மிகச்சிறந்த துணையாக இருந்தார். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஈடுபாட்டுடன் அவர் செயல்பட்டார். அவரது அனுபவமும் அவரது பக்குவமும் என்னை முழுமையாக கவர்ந்தன. நான் இத்தனை நாள் என் மனைவியுடன் மட்டும் இருந்தது ஒரு மாயையாகத்தான் இருந்திருக்கும் என்று நினைத்தேன். அனைத்தும் முடிந்த பின் நான் அவரிடம், "அத்தை, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மாமா ரொம்ப கெட்டவர். உங்களைப் போன்ற ஒரு தேவதையை அவரால் புரிந்து கொள்ளவே முடியல" என்றேன். அதற்கு அவர், "போங்க மாப்பிள்ள, உங்க மாமாவுக்கு இப்போது இவையெல்லாம் பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் அவருடன் வெறுப்பாகத்தான் இருக்கிறது. என் ஆசைகளை, என் எதிர்பார்ப்புகளை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால்தான் நான் அந்த வீட்டை விட்டு இங்கு வந்தேன். இங்கே நீங்களும் என் பொண்ணும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து பொறாமைப்பட்டேன்" என்றார். அவர் மேலும் தொடர்ந்தார், "உங்களை பார்க்கும்போதெல்லாம் என் மனதில் ஒரு ஆசை உருவானது. ஆனால் அதை உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்னை தப்பாக நினைத்து விடுவீர்கள் என்று பயந்தேன். என் பொண்ணுக்கு தெரிந்தால் அவள் மனம் உடைந்து போகும். அதனால்தான் மெலனமாக இருந்தேன். ஆனால் இப்போது என் ஆசை நிறைவேறியதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம்." அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னுள் ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்கியது. நானும் அவரிடம், "அத்தை, இனிமேல் உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன்.
உங்கள் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும் என்று உறுதியளித்தேன். அந்த நாள் முதல் எங்களுக்குள் ஒரு இரகசிய உறவு தொடங்கியது. என் மனைவிக்கு தெரியாமல் நாங்கள் சந்திக்கத் தொடங்கினோம். வீட்டில் என் மனைவி இருக்கும்போது நாங்கள் பேச்சின் மூலமே எங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டோம். என் மனைவி வெளியே சென்ற நேரங்களில் நாங்கள் முழுமையாக ஒன்றாக இருந்தோம். நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் தொடர்பு மிகவும் ஆழமானது. என் மாமியார் என்னிடம் மிகவும் திறந்திருந்தார். அவரது கற்பனைகள், அவரது ஆசைகள், அவரது விருப்பங்கள் அனைத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். நானும் அவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினேன். எங்கள் இருவருக்கும் இந்த உறவு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அவர் புது வாழ்க்கை பெற்றது போல் மகிழ்ச்சியாக இருந்தார். நானும் என் மனைவியை விட இப்போது அவரிடமே அதிக நாட்டம் கொண்டிருந்தேன். இந்த நிலை இன்று வரை தொடர்கிறது. என் மனைவிக்கு எதுவும் தெரியாது. என் மாமியார் இப்போதும் அவ்வப்போது எங்களுடன் தங்கிச் செல்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போது எங்கள் இரகசிய சந்திப்புகள் புதுப்பிக்கப்படுகின்றன. என் வாழ்க்கை இப்போது மிகவும் சுவாரஸ்யமாகச் செல்கிறது. இருந்தாலும் ஒன்று மட்டும் உண்மை. வாழ்க்கையில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். எப்படியோ நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்படித்தான் என் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் என் மனைவியிடம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு பக்கம் என் மாமியாரிடம் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். இந்த இரு துருவங்களுக்கும் இடையே நான் மிகவும் சமநிலையுடன் செயல்படுகிறேன். என் மனைவி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுக்கு என்னிடம் முழு நம்பிக்கை உண்டு. நானும் அவளை ஒருபோதும் சந்தேகப்பட விடுவதில்லை. என் மாமியாரோ இப்போது எங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் என்னுடன் நெருங்கி பழகுகிறார். வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் இயல்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நாங்கள் இருவரும் மிகவும் புரிந்து கொண்டு செயல்படுகிறோம். சமையலறையில் அவர் எனக்கு உதவுவது போல் நடித்துக்கொண்டே என்னோடு பேசும்போது அவர் வார்த்தைகள் இரட்டை அர்த்தம் கொண்டவையாக இருக்கும். நானும் அதற்கேற்றாற்போல் பதில் சொல்வேன். என் மனைவி இருந்தாலும் அவள் மனதில் ஐயம் வராத வகையில் நாங்கள் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வோம். இப்போதெல்லாம் அவர் தனியாக என்னை சந்திக்கும் நாட்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவருடன் செலவிடும் நேரம் எனக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. அவருக்கும் இளமை துள்ளல் திரும்பி வந்துவிட்டது. சில நாட்களில் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு ஆற்றல் கொண்ட பெண்ணை என் மாமா எப்படி கவனிக்காமல் விட்டார் என்று. அவரது இழப்பு எங்கள் இருவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக மாறிவிட்டது. இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள காரணம், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் என்பதை உணர்த்தத்தான். நான் இதை நடத்திய விதம் மிகவும் கவனமாக இருந்தது. என் மனைவியை ஒருபோதும் புண்படுத்தவில்லை. என் மாமியாரின் ஆசைகளை நிறைவேற்றி வைத்தேன். இது ஒரு முடிச்சு, ஆனால் இதுவரை இழுபறியில்லாமல் செல்கிறது. இது போன்ற வாழ்க்கை சம்பவங்கள் உண்மையிலேயே ஏதேனும் உங்களுக்கு நடந்திருந்தால் அதை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் தனித்தனி சிக்கல்களும் திருப்பங்களும் உள்ளன. நானும் என் மாமியாரும் இப்போது நல்ல நண்பர்களாகவும் உடலுறவு துணையாகவும் இருக்கிறோம். எங்களுக்கு வயது வித்தியாசம் இருந்தாலும் உணர்வுகளுக்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நிரூபித்துள்ளோம். சில நேரங்களில் நான் யோசிப்பதுண்டு, என் மாமியார் இல்லையென்றால் என் வாழ்க்கையில் இந்த பரபரப்பு இருந்திருக்குமா என்று. என் மனைவியுடனான உறவு இனிமையாகத்தான் இருந்தது. ஆனால் புதுமை எங்கே? புதிய அனுபவங்கள், புதிய ஆசைகள், புதிய பரவசங்கள், இவைதான் வாழ்க்கையை இனிமையாக்குகின்றன. என் மாமியாரும் அதையே சொல்கிறார். அவருக்கு அவருடைய இளவயது ஞாபகங்களை இப்போது நானே தூண்டிவிடுகிறேன். இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். இப்படியான உறவுகள் மிகவும் இரகசியமாக கையாளப்பட வேண்டும். ஒரு சிறிய தவறும் கூட பெரும் பேரிடரை விளைவிக்கும். அதனால் நாங்கள் இருவரும் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறோம். எங்கள் தொலைபேசி உரையாடல்கள் கூட எப்போதும் டெலீட் செய்யப்பட்டுவிடும். எங்கள் சந்திப்புகள் எப்போதும் மிகவும் திட்டமிடப்பட்டவையாக இருக்கும். இந்த கதையை படித்த உங்களுக்கு இது எப்படி இருந்தது? உங்களுக்கு இதே போன்று ஏதாவது சம்பவம் நடந்ததுண்டா?
ஒருவேளை நடந்திருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை மேலும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களை ஊக்குவிக்கிறது. இப்போது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்மை ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. நானும் என் மாமியாரும் எங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தோம். அதன் விளைவுகளை மட்டும் நாங்கள் சுமக்கத் தயாராக இருக்கிறோம். இது அனைவருக்கும் சரியான பாதை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சமூகத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் நாம் நம் ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டியதில்லை என்பதே என் கருத்து. மனிதர்கள் நாம், உணர்வுகள் நமக்கு உண்டு. அவற்றை மறுப்பதை விட பக்குவமாகச் சமாளிப்பது நல்லது. இன்று முதல் இதுபோன்று இன்னும் பல சுவாரஸ்யமான, உணர்வுபூர்வமான, யதார்த்தமான கதைகளை நீங்கள் எங்கள் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே படம் பிடிக்கிறது. நானும் இன்னும் நிறைய கதைகளை உங்களுக்காக கொண்டு வருவேன். இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது ஒரு முடிவை எடுக்க நேர்ந்ததுண்டா? அது பின்னர் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையோ அல்லது வருத்தத்தையோ தந்ததா? அப்படி ஒன்று இருந்தால் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். படித்ததற்கு நன்றி. உங்கள் கருத்துகளுக்காக காத்திருக்கிறேன். அதிகம் பேர் பகிர்ந்தால் இது போன்ற மேலும் பல உண்மைச் சம்பவங்களை எடுத்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இனிய நாள்கள்.